லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நன்மைகளும் இருக்குது, சௌகரியங்களும் இருக்குது. ஆனால் அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்கள் இருக்குது. இதுக்கு டெஃபினேஷன் நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் இன் த நேச்சர் ஆஃப் மேரேஜ். ஸோ ஒரு மேரேஜ்னால ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்குமோ அது மாதிரி ஒரு உறவு, அதை தான் லிவிங் ரிலேஷன்ஷிப். இது இந்தியாவில் சட்டப்பூர்வமா? அப்போ சட்டப்பூர்வமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லிவிங் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து போகிற பயணம், ரெண்டுமே பயணம். ஆனால் மேரேஜ்ன்றது வந்து ஒரு இன்சூர்டு லைஃப். ஓகே, இது வந்து இன்சூரன்ஸ் இல்லாத லைஃப். ஸோ நாளைக்கு இப்போ ரெண்டு பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் வந்ததுன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகும், இங்கே கவர் ஆகாது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் பண்ணாமல் நம்ம இப்படி போகணும்னு நினைக்கிறவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. பொறுப்பை ஏற்றுக்க தயாராமல் இருக்காங்க. துர்காத்யா அப்படின்ற வழக்கு 2008 வந்த வழக்கு. அதில் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப காலமாக அவங்க வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் இருந்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில மேரேஜ் நடந்ததாக கருதப்படும், அனுமானிக்கப்படும், ப்ரிசம்ஷன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க மூத்த வழக்கறிஞர் ரஸியா கலி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. நம்ம லாஸ்ட் எபிசோட் அந்த திருமண உறவு பத்தி பேசி அதுல என்னென்ன பிரச்சனைகள் வருது இதெல்லாம் பேசும்போது எண்ட்ல சொல்லியிருந்தீங்க, நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு லிவிங் உறவை பத்தி பேசுவோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் சொல்றாங்க இல்லையா, இதை பத்தி சொல்லுங்க. லிவிங் ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து இப்போ சமீப காலமாக நிறைய இடங்களில் பேசக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. இப்போ நம்ம காலமாக நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் வந்து ஒரு வயசு ஆயிடுச்சுன்னா திருமணம் பண்ணி திருமண வாழ்க்கையை பண்ணுறது தான் வந்து ஒரு சரியான முறை அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தோம். அது மாதிரி தான் எல்லாம் இந்த சமூகம் போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரம் நம்ம இதுக்குள்ள உள்ள வந்ததுனாலையும், ரெண்டாவது வந்து இந்த திருமணத்தில் உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதில் உள்ள மற்ற இதுக்காக வந்து ஏன் நம்ம பொறுப்பு அந்தளவுக்கு எடுத்துக்கணுன்ற மாதிரி இருக்கிறவங்க வந்து திருமணத்துக்கு வெளியே ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு விஷயமா வந்து இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கி உள்ள விஷயமா இருக்குது. இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வந்து பல விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து நன்மைகளும் இருக்குது, சௌகரியங்களும் இருக்குது. ஆனால் அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்கள் இருக்குது. ஸோ இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கு டெஃபினேஷன் நிறைய ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப் இன் த நேச்சர் ஆஃப் மேரேஜ். ஸோ ஒரு மேரேஜ்னால ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி கிடைக்குமோ அது மாதிரி ஒரு உறவு, அதை தான் லிவிங் ரிலேஷன்ஷிப். இது இந்தியாவில் சட்டப்பூர்வமா? அப்போ சட்டப்பூர்வமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, லிவிங் ரிலேஷன்ஷிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு குற்றம் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மேரேஜ்னா என்னன்னு இருக்கு, மேரேஜ் யார் யார் பண்ணணும், யார் கூட பண்ணக்கூடாது, எத்தனை வயசு இருக்கணும், எத்தனை வயசு இருக்கக்கூடாது, அதனால ரைட்ஸ் என்ன, ஒரு மனைவிக்கு ஒரு கணவனுக்கு மனைவிக்கு எதிராக என்ன உரிமை இருக்குது, என்ன கடமை இருக்குது, அப்புறம் அவங்க மெயின்டெனன்ஸ் கேட்கலாமா கேட்கக்கூடாதா, அவங்க இறந்து போனால் சொத்து உரிமை இருக்கா, இதெல்லாம் வந்து மேரேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம சட்டங்களில், இந்திய சட்டங்களில் எல்லாமே தெளிவாக இருக்குது. பட் லிவிங் டுகெதரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான அதுக்குன்னு ஒரு சட்டம் இது வரைக்கும் எதுவுமே பாஸ் பண்ணல. ஸோ இப்போ லிவிங் டுகெதர் அப்படின்னா மோரார்லெஸ் இட் இஸ் எ பிளாங்கா தான் இருக்கு. ஸோ இப்போ தவறு இல்லை, ஆனால் அது தப்பு இல்லை, அதாவது தவறு குற்றம் இல்லை, பூர்வமும் கிடையாது, தவறும் கிடையாதா? இல்லை சட்டப்பூர்வமாக கிடையாதுன்னு சொல்ல முடியாது, அது குற்றம் இல்லை அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சமூகத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம சமூகம் எப்படி இவ்வளோ நாள் வாழ்ந்துக்கிட்டு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆண் வந்து ஒரு பெண் வந்து அவனோட புருஷனோட பைக்கில் ஏறி போகிறாங்க, இல்லை அவங்க கூட ஏதாவது ஒரு இடத்துல தனியாக இருக்கிறாங்கன்னா, அவன் புருஷன் பொண்டாட்டி அவன் புருஷனோட இருக்கிறான், இல்லை அவன் மனைவியோட இருக்கிறான்னு சொல்லி சமூகம் ஏற்றுக்குச்சு. இப்போ அதே இது வந்து கல்யாணம் ஆகாத ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிறாங்க, ஒன்றா ட்ராவல் பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி சமூகம் அதை வந்து ஒரு தவறான விஷயமாகவும் ஒரு குற்றமான விஷயமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. பட் இதை வந்து இப்போ இந்த சட்டம் என்ன, இதுதான் குற்றம், தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய வழக்குகளில் நீதிமன்றத்தில் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போன வழக்குகளில் பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, லதா சிங் கேஸில் கூட என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது வந்து ஒரு குற்றம் இல்லை, அது வந்து இட் இஸ் நாட் அன் அஃபென்ஸ். ஒரு ரெண்டு பேர் ஒரு மனம் ஒத்து போகிறாங்க,
அவங்க 2 பேரும் ஒன்றா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி வாழ்கிறாங்க. ஆனால் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கல. திருமணம் பண்ணாமல் திருமணம் பண்ண தம்பதி போல் வாழ்கிறாங்க அப்படின்னா அது குற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லதா சிங் சொல்கிற வழக்கில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா அது குற்றம் இல்லை அப்படின்ட்டாங்க. இப்போ இன்னொரு வழக்கில் பார்த்தீங்கன்னா குஷ்பு அப்படின்ற ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜட்ஜ்மெண்ட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து இப்போ ஆர்டிகல் 21 கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களுக்கு வந்து நிறைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் கொடுத்துறாங்க. பேச்சுரிமை, சொத்து உரிமை, நமக்கு அதே மாதிரி என்ன நம்ம ஒருத்தரை பாகுபடுத்தக்கூடாது, இது மாதிரி நிறைய உரிமை கொடுத்ததில்ல. ஒன் ஆஃப் த உரிமை என்ன பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 21 வந்து லிபர்ட்டி, சுதந்திரம், அதாவது பர்சனல் லைஃப். நான் என் வாழ்க்கையை நான் எப்படி தான் வாழணும், இப்போ நான் இந்துவாக வாழணுச்சா இந்துவாக வாழலாம், முஸ்லீமாக வாழச்சா முஸ்லீமாக வாழலாம், கிறிஸ்டினாக வாழச்சா, இது என்னோட லிபர்ட்டி. ஸோ அந்த லிபர்ட்டிக்கில் ஒருத்தர் வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணி தான் வாழணும் அப்படின்னு இல்லாமல் நான் ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து அவங்களுடைய பர்சனல் லிபர்ட்டி. அதை நம்ம வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது. அது வந்து நம்ம வந்து அவனுடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்டது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து மொத்தமாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில், இது ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸில் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்பை வந்து குற்றம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அது வரைக்கும் ஒரு விஷயம். ஸோ ஒருத்தர் லிவிங் ரிலேஷன்ஷிப் வாழ்கிறாங்க, அப்போ அவங்களுக்கு வாழக்கூடாதுன்னு யாராவது கட்டாயப்படுத்த முடியுமானா கட்டாயப்படுத்த முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய சுதந்திரம் சம்பந்தப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதுக்கு மேலே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. அவங்களுடைய உரிமைகள் என்ன, கடமைகள் என்ன, பின்னாடி என்ன பிரச்சனை வரும், அது மாதிரி பிரச்சனைகளுக்கு வரும். அதுக்கெல்லாம் வந்து சட்டத்தில் தீர்வு கிடையாது. இப்போ ஒருத்தர் ஹஸ்பண்ட் இருக்காரு, ஒரு 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்கிறாங்க. அப்போ ஒருத்தர் ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருன்னா என்ன ஆகும், அந்த சொத்து மனைவிக்கு வரும், ஆட்டோமேட்டிக்கா அந்த மனைவிக்கு வரும். இப்போ அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் வருமா, இதுக்கு ஒரு கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை தான் என்ன சொல்கிறோம், ஒரு விஷயத்தை ஒரு ஸ்காலர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மேரேஜுக்கும் லிவிங் ரிலேஷன்ஷிப் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரெண்டுமே பயணம் தான். கணவனும் மனைவி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து போயிட்ட பயணம், ரெண்டுமே பயணம். ஆனால் மேரேஜ்ன்றது வந்து ஒரு இன்சூர்டு லைஃப். ஓகே, இது வந்து இன்சூரன்ஸ் இல்லாத லைஃப். ஸோ நாளைக்கு இப்போ 2 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக போகிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஒரு ஆக்சிடென்ட் வந்ததுன்னா இன்சூரன்ஸ் கவர் ஆகும், இங்க கவர் ஆகாது. இப்போ அப்பா அந்த அம்போன்னு நிற்பாங்க, ரிஸ்கா இருப்பாங்க. இவ்வளோ எது ரிஸ்க் எல்லாம் இருந்தும் தெரிஞ்சு நிறைய பேர் இப்போ அதை ஆட் பண்றதுக்கு காரணம் என்ன சார்? அதுக்கு காரணம் வந்து இப்போ என்னன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நினச்சிக்கிறாங்க. இப்போ நான் கல்யாணம் பண்ணேன்னா ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் என் மனைவியை நான் காப்பாற்றணும், என் புள்ள வருவான், பிள்ளைக்கு நான் காப்பாற்றணும், மனைவிக்காக சம்பாத்தியம் பண்ணணும், பிள்ளைக்காக சம்பாத்தியம் பண்ணணும், மனைவி பேச்சை கேட்கணும், பிள்ளை பேச்சை கேட்கணும், இது மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இப்போ இதுன்னா அப்படி இல்லை, சும்மா அப்படி இல்லை, நம்ம சந்தோஷமாக இருந்துட்டு போகலாம், எந்த விதமான பொறுப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணாமல் நம்ம இப்படி போகணும்னு நினைக்கிறவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. பொறுப்பை ஏற்றுக்க தயாராமல் இருக்காங்க. இப்ப 2 பேருமே அப்படி பொறுப்பு ஏத்துக்க தயாராக இல்லாம இருந்துட்டாங்கன்னா ஓகே சார். இதுல ஒருத்தவங்க வந்துட்டு ரொம்ப சீரியஸா இருந்து ஒருத்தவங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப ஜாலியா எடுத்துட்டு வேண்டான்றப்ப விட்டுட்டு போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, எதிரில் இருக்கவங்க இதை எப்படி அணுகுவாங்க? இப்போ வந்து இதுல வந்து நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. இப்போ வந்து எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிறது வாழ்ந்து நினைக்கிறாங்கன்னா, நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கனால இப்போ நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் அதாவது கம்பேட்டபிலிட்டினா இணக்கத்தன்மைன்னா சொன்னோம்னா தமிழில் சொல்ல போனால் ஒத்து போகுது. எனக்கும் இந்த பொண்ணுக்கும் ஒத்து போகுது, அதனால நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிறோம். ஸோ இன்னைக்கு ஒத்து போகிற காலம் வரைக்கும் நாங்கள் ஒன்றா இருப்போம். ஒத்து எங்களுக்குள்ள கொஞ்சம் கருத்து வேற போட நாங்கள் பிரிஞ்சு போயிடுவோம் அப்படின்னு இவங்க நினச்சிக்கிட்டு உள்ள போகிறாங்க. ஸோ இது வந்து ஆரம்பத்தில் ஒரு சுகமான ஒரு சந்தோஷம் கொடுக்குற விஷயமா தான் இருக்குது. இப்போ 2 பேருக்கு இடையில டிஸ்பியூட் வந்ததுன்னு வைங்க, அப்போ என்ன நடக்கும்? இப்ப திருமணம் ஆனவங்களா இருந்தா பெண் வந்துட்டு மெயின்டெனன்ஸ் கேட்பாங்க, இதெல்லாம் வந்துட்டு கோர்ட் அணுகுவாங்க. இந்த இதுல லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்க பெண் இந்த மாதிரி நீதிமன்றம் போய் மெயின்டெனன்ஸ்லாம் கேட்க முடியுமா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி. இப்போ மனைவிக்கு அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட் வந்து அந்த அம்மா வந்து எனக்கு மெயின்டெனன்ஸ் கொடுங்கன்னு கேட்கலாம். அவங்க ஹிந்துவா இருந்தா இந்து சட்டப்படி, முஸ்லீமாக இருந்தால் முஸ்லீம் சட்டப்படி, கிறிஸ்துவ இருந்தால் கிறிஸ்துவ சட்டப்படி, இல்லை பொது சட்டப்படின்னு போனால் அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்னு ஒன்று இருந்துச்சு முதல்ல, அதனுடைய இப்போ வேறு வடிவத்தில் இருக்குது, அந்த சட்டப்படி கேட்கலாம். இல்லை டவுரி ப்ரொவிஷன் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட்லையும் கேட்கலாம். இப்போ இதிலெல்லாம் எல்லாமே வந்து அஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட், மனைவிக்கு ஒரு ஜீவனாம்சம் கேட்குற உரிமை, இல்லை வீடு எங்களுக்கு வசதி பண்ணி கொடுங்கன்ற உரிமை இருக்குது. இப்போ இந்த சட்டத்தில் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பொண்ணை பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்கன்னா சொல்லவே இல்லை.
இப்போ அப்படி சொல்லாத பட்சத்தில் அவங்க போய் நாங்கள் அந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனாலும் ஹைகோர்ட்ல என்ன சொல்றோம், ஒரு சில ஹைகோர்ட் தீர்ப்புல என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து நாங்கள் ரொம்ப காலமா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுல வந்து ஒரு வழக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துல்சா வெர்சஸ் துர்காத்யா அப்படின்ற வழக்கு 2008 வந்த வழக்கு. அதுல வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப காலமா அவங்க வந்து லிவிங் ரிலேஷன்ஷிப் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணும் பட்சத்தில் அவங்க ரெண்டு பேருக்கு இடையில மேரேஜ் நடந்ததா கருதப்படும், அனுமானிக்கப்படும், பிரிசம்ஷன். ஓகே, இப்ப லாங் டேர்மா லிவ் இன் உறவுல இருக்கவங்களுடைய அந்த ரிலேஷன்ஷிப் மேரேஜா ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ல சிபாரிசு பண்ணிருக்காங்க. ஓகே, சோ அந்த சிபாரிசின் அடிப்படையில் அதே மாதிரி அந்த மாதிரி பிரிசம்ஷன் இருக்கும்போது, சோ அத்தனை வருஷம் நான் உனக்கு புருஷனுக்காக உழைச்சாங்க இல்லையா, கஷ்டப்பட்டாங்க இல்லையா, சேர்ந்து வாழ்ந்தாங்க இல்லையா, அப்ப அவங்களுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்குறாங்க. மெயின்டெனன்ஸ் கிடைக்குமா கிடைக்காதான்னா ஜென்ரல் ரூல் கிடையாது. கிடைக்கும் கிடைக்காதுன்றது வந்து அவங்களுடைய இப்போ மனைவின்ற அந்தஸ்துல கேட்க முடியாது. மனைவினா இன்னைக்கு கல்யாணம் பண்றாங்க, நாளைக்கு காலையில கல்யாணம் பண்றாங்க, சாயங்காலம் டைவர்ஸ்னா கூட அஸ் மேட்டர் ஆஃப் ரைட் அவங்களுக்கு அந்த உரிமை வரும். பட் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து நான் இத்தனை காலம் வாழ்ந்தேன் கொண்டேன், எனக்கு இப்போ அவனை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கேன் வாங்கியிருக்கேன்றத ஹைகோர்ட்டுக்கு கோர்ட்டுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுல இருந்து கோர்ட்டினுடைய அனுதாபத்தை வாங்கி அதுல இருந்து ஏதாவது கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அதுக்குமே அவங்க ப்ரூஃப் ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ எப்படி இப்போ வந்து கல்யாணம் பண்ணியிருந்தாங்கன்னா, நான் எனக்கு பாருங்க இந்த நேரத்தை கல்யாணம் பண்ணியிருக்கேன், ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் காப்பிக்கலாம், இல்லை நான் கோயிலில் கல்யாணம் பண்ணியிருக்கேன் அந்த கோயில் சர்டிஃபிகேட் காமிக்கலாம், இல்லை ஒரு மேரேஜ் இன்விடேஷன் காமிக்கலாம், இல்லை அங்கே ஃபோட்டோஸ் காமிக்கலாம். இவங்க லிவிங் ரிலேஷன்ஷிப் 2 பேரும் இருந்தாங்கன்றது கோர்ட்ல போய் என்னத்தை கொடுக்க முடியும்? சோ அந்த மாதிரி உறவுல இருக்கவங்க, அதுவும் குறிப்பா பெண்கள் எதெல்லாம் பாதுகாத்து வைக்கணும்? இப்ப லிவிங் உறவுல இருக்க பெண்கள் எதெல்லாம் ப்ரூஃபா பாதுகாத்து வைக்கணும்? கோர்ட் எதெல்லாம் ப்ரூஃபா எடுத்துக்கும்? இப்போ நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன கேட்டீங்கன்னா, பெஸ்ட் ஆப்ஷன் எவ்வளவு தூரம் கன்வின்ஸ் பண்ணி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களோ கல்யாணம் பண்ணிக்கிங்க. கல்யாணம் பண்ண முயற்சி பண்ணுங்க, அதை கல்யாணம் பண்ணிக்கிங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு என்ன சொல்றது, ஒரு லீகல் ரெகக்னேஷன் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கணவனா இருக்கிறவங்க கூட ஒரு என் கூட இவ்வளவு பிரியமா இருக்கிறாங்க, என் கூட பாசமா இருக்கிறாங்க, இத்தனை வருஷம் என் கூட டிராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த பெண்ணுக்கு அவன் கொடுக்குற ரிவார்டுன்றது அவங்க கல்யாணம் பண்ணி மேரேஜ் பண்றதுதான் அவன் உண்மையான அந்த பொண்ணுக்கு கொடுக்குற ஒரு ரிவார்டு. ₹1 சொத்தை கொடுத்தா கூட அதை விட பெரிய விஷயம் அந்த பொண்ணுக்கு ஒரு ரெகக்னேஷன். இப்போ ஒரு பொண்ணு என்னதான் நீங்க லிவிங் ரிலேஷன் இருந்தா கூட ஒரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இல்ல வேற சொந்தக்காரங்களுக்கு போகும்போது என்னத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க உங்களை? அது இப்ப ஆனா அப்படியே கூட்டு போறாங்க, இதெல்லாம் யோசிக்கிறாங்களா? அது ரொம்ப ஹை லெவல்ல இருக்கிற பெரிய செலிபிரிட்டிஸ் அது ஒரு ஃபேஷனா காட்டுறாங்க. ஆனா ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையில வாழ்றவங்க கொஞ்சம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு அவங்க வார்த்தைகள்லயோ ஒரு பிலிம்லயோ படத்துலயோ இல்ல கவிதையிலயோ இதே மாதிரி பண்றது ரொம்ப ஒரு இதா இருக்கும். ஆனா இதே நம்ம குடும்பத்திலயோ நம்ம நேர்லயோ பார்க்கும்போது அவங்கள நம்ம எந்த அளவுக்கு இந்த சொசைட்டி ரெக்கக்னைஸ் பண்ணிருக்கு, அதை ஏற்றுக்கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கே ஒரு பயம் தான் இருக்கும். ஒரு இடத்துல லிவிங் ரிலேஷன் இருக்கவங்க அவங்க கூட டிராவல் பண்ணி போகும்போது 4 பேர் பார்க்கும்போது கூட ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில பாக்குற மாதிரி அவங்க இவங்களுக்கும் ஒரு இருக்கும், அவங்களுக்கும் ஏதோ ஒரு என்ன ஒரு மரியாதை குறைவான விஷயமா பாக்குற மாதிரி தான் தோணும். என்னோட ரிலேஷன்ஷிப் அந்த சீக்ரெட் அக்வர் மாதிரி தான் இருக்கும். இல்ல அது இப்போ ஒரு பெண் ஒரு ஆணோட மனைவின்ற டிராவல் பண்றது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அது ஒரு கௌரவமா தலைநிமிர்ந்து வரலாம். இதே இதை ஒரு நான் ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும் கூட ஒரு இப்படி தலை நிமிர்ந்து வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் நான் என்ன மத்தவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க, இவங்களுக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். வெளியிலேயே அந்த அளவுக்கு ரெகக்னேஷன் இருக்கு. இன்னைக்கு சமூகம் அந்த அளவுக்கு மாறல. ஓரளவு சமூகம் எல்லாம் மாறி நம்ம எல்லாருமே உலகம் முறை நம்ம லிவிங்ஸ்ல இருக்காங்க அப்படின்னா அப்ப வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நமக்கு சமூகம் கற்றுக் கொடுத்த பாடம், அதுவும் நம்ம இந்தியா அதுவும் நம்ம தமிழ்நாடு கற்றுக் கொடுத்த பாடம், ஒருத்தனுக்கு ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணி ஒழுங்கா வாழு, அதுதான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இதை நம்ம டிவியேஷன் பண்றதுன்றது இன்னைக்கு இது வரைக்கும் ஒரு மனதில் யாரும் ஏத்துக்கல, சமூக லெவலில் அந்தஸ்து கிடைக்கல. அப்படிங்கும் போது நீங்க பெஸ்ட் ஆப்ஷன் கல்யாணம் பண்ணிக்கிங்க. இல்ல கல்யாணம் பண்ணிக்கல முடியல அப்படியேதான் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்கன்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்டாவது போட்டுருங்க. அது லீகலா கன்சிடர் பண்ணலாம். ஒரு இப்போ கல்யாணம் என்ன ஒரு எல்லா ஃபங்க்ஷன் முன்னாடி உட்காந்துக்கிட்டு இவன் நான் தான் புருஷன் நீ தான் மனைவி அப்படின்னு ஒருத்தர் ரெகக்னைஸ் பண்ணி விளம்பரப்படுத்துறது.
ரெண்டாவது வந்து 2 பேருக்கு இடையில ஒப்பந்தம் பண்ணி கையெழுத்து போடுறாங்க ரெஜிஸ்ட்ரேஷன். அதை போய் ரெஜிஸ்டர் பண்றாங்க. அதுக்கு ஒரு சர்டிபிகேட் வேணும். ஸோ டாக்குமெண்டேஷன். ஸோ இது மாதிரி நீங்களும் பண்ணிக்கங்க, ஏன் பண்ணக்கூடாது? லீகலா ஒரு லீகலா நீங்க வரலாம். 2 பேரும் நீங்க லிவிங் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறீங்க அப்படின்னா 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. நானும் இவங்க கூட இத்தனாம் தேதியில இருந்து ஒன்னா இருக்கிறோம், லிவிங் ரிலேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கோங்க. அந்த அக்ரிமெண்ட்ல கூட நீங்க எல்லா விஷயங்களும் சொல்லுங்க. நாளைக்கு ஏதோ எனக்கு ஒண்ணு நடந்துச்சு, என் சொத்து என்ன ஆகணும், என் பெங்களூர் அக்கௌண்ட் யாருக்கு போகணும், அவங்களுக்கு போகணும், அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு, அவங்களோட போது எனக்கு வரணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்க. சோ அந்த அக்ரிமெண்ட்லயே எல்லா அக்ரிமெண்ட்லயே கொண்டு வரலாம். அதுவும் இல்லாம இப்போ வந்து அதுல ஒரு நீங்க ஒரு 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பா இருந்தீங்கன்னா ஒரு வில் எழுதி வச்சுங்க. ஒரு வில் எழுதி வைக்கும் போது என்ன பண்ணுங்க, என்னோட ப்ராப்பர்ட்டி அதில் வந்து எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் ப்ராப்பர்ட்டி என்னோட லிவிங் பாட்டதுக்கு போகணும், அவங்களும் ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி இருந்தா எனக்கு போகணும்னு எழுதி வைக்கலாம். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் பார்த்து அது வந்து எய்தரா சர்வேவர் அப்படிம்பாங்க. அந்த அக்கௌண்ட் எப்படின்னா இப்ப யார்த்த ஒரு 2 பேர்ல ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அடுத்தவங்க அதை கண்டினியூ பண்ணி ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்கும். இப்ப இந்த லிவிங் டுகெதர்ல தனியா ஒருத்தர் மட்டும் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்ல எல்லா பணமும் இருந்து வச்சுங்க. இப்ப இவங்களுக்கு ஏதாவது இறந்துட்டாங்கன்னா இந்த பார்ட்னர் வந்து இந்த பணத்தை என்ன கொடுங்கன்னு கேட்க முடியுமானா முடியாது. இப்ப அங்க பிரச்சனை வரும். சோ அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம்னா ஓபன் பண்ற அக்கௌண்டே வந்து ஒரு எய்தரா ஜாயிண்ட் அக்கௌண்ட் எய்தரா அக்கௌண்ட் போட்டு இதை நீங்க அக்ரிமெண்ட்லயும் கண்டுக்கலாம். அது மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்க வாங்கினீங்கன்னா ப்ராப்பர்ட்டி 2 பேர் ஜாயிண்ட் பேர்ல வாங்கும் போதே அந்த ப்ராப்பர்ட்டில ஒரு டாக்குமெண்ட் ஒரு கிளாஸ் போடுங்க. நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதரா இருக்கிறோம், கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவோம். நாங்க ஒருவேளை நான் கல்யாணம் பண்ணாம இறந்துட்டாங்கன்னா என் ஷேர் வந்து அவங்களுக்கு போகும், இல்ல அவங்க ஷேர் எங்களுக்கு போகணும். அதுலயே கொண்டுட்டு வந்தீங்கன்னா இது வந்து இன்டைரக்டா அது ஒரு வில்லு மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்க சார். இப்ப வந்துட்டு ஆணும் சரி பெண்ணும் சரி திருமணம் ஆகாம 2 பேருக்குமே தனிப்பட்ட முறையில திருமணம் ஆகல, 2 பேருமே இப்ப இந்த உறவுல ஒன்னா இருக்காங்க. இப்ப ஒருவேளை இப்ப ஆணுக்கு திருமணம் ஆகிருக்கு, அந்த பெண் வந்துட்டு இவரோட லிவிங்ல இருக்காங்க ஒரு பெண், இல்ல பெண்ணுக்கு ஆல்ரெடி திருமணம் ஆயிருக்கு, ஒரு ஆண் அந்த பெண்ணோட திருமண அந்த ரிதன் உறவுல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்ற இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் அவங்களுக்கும் பொருந்துமா? இப்ப லீகலா ஒரு இது அக்ரிமெண்ட் போடுறதுக்கு தான் சொல்றீங்க. இப்ப 2மே கல்யாணம் ஆகாதவங்கன்னா ஓகே, இல்ல ஒரு சைட்ல ஆயிருக்கு அவங்களுக்கு, இன்னொரு சைட்ல கல்யாணம் ஆகாதவங்க பட் இவரோட லிவிங்ல இருக்காங்கன்னு போது அவங்களுக்கு நீங்க சொல்றதெல்லாம் பொருந்துமா? இப்போ வந்து கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் யாரும் கல்யாணம் பண்ணணும்ன்றது விதிமுறைகள் இருக்கு. இப்போ வந்து ஒரு ஹிந்து ஒரு கல்யாணம் பண்ண விதிமுறைப்படி கல்யாணம் பண்ணா அது ஆப்போனன்ட் வந்து அவரும் ஹிந்துவா இருக்கணும். அப்புறம் அவங்களுக்கு இத்தனை வயசு தான் ஆகணும், இந்த கண்டிஷன்ஸ் தான் இருக்கும், இந்த உறவு முறையை பண்ணக்கூடாது, இந்த ஒரு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி விதிமுறைகள்லாம் இருக்கு. அது மாதிரி எந்த முஸ்லீமா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, இல்ல வேற எந்த விஷயங்களுக்குமே எல்லாத்துக்குமே டெஃபினேஷன் இருக்கு. யாரை கல்யாணம் பண்ணலாம், யாரு பண்ணக்கூடாது, என்னென்ன. பட் இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப்ன்ற கான்செப்டே இன்னும் உருவாகுது. இதுக்கு என்ன செய்யணும், யாரை பண்ணலாம், யார் பண்ணக்கூடாதுன்ற எதுவுமே இல்லை. இப்போ வந்து இந்த அக்ரிமெண்ட் போட்டீங்கன்னா இப்போ வந்து நீங்க அப்படி இதுமே அப்படி ஒரு கரெக்டான லீகல் ஒரு இன்ஸ்டிடியூஷனா உருவாகல. இப்போ நம்ம இந்த லீகல் அக்ரிமெண்ட் போடுறதுனால என்ன லாபம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அட்லீஸ்ட் மினிமம் கேரண்டி. ஸோ நாங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம். இப்போ ஒரு பேச்சு வச்சுக்கங்க, ஒரு லிவிங் ரிலேஷன்ஷிப் 2 பேர் இருக்காங்க. இப்போ அவங்க அந்த அம்மா நினைச்சிட்டு இருக்காங்க இவரு என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு கொஞ்ச நாள் சரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்போ அவருக்கு திடீர்னு மனசு மாதிரி இல்ல நான் அவனை விட்டு நான் வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ண போறேன், இந்த அம்மா சும்மா இருக்குமா? பிரச்சனை வரும். கண்டிப்பா அவங்க ஏதாவது இஷ்யூ பண்ணுவாங்க. என்ன இஷ்யூ பண்ணுவாங்க, இவரு வந்து என்ன வந்து தவறான விஷயங்கள்ல பயன்படுத்திட்டாரு, எனக்கு வந்து சொல்லி ஏமாத்திட்டாரு, திருமணம் அப்படி கூட சொன்னாங்க, திருமணம் பண்ணி ஏமாத்தி என்ன இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இப்ப திடீர்னு போறாரு அப்படின்னா அது ரேப் ஆகும். அதாவது வந்து இந்த ரேப்புக்கு ரெகுலேஷன் ஒன் ஆஃப் தி ரெகுலேஷன் வந்து ஒரு மனைவி ஒரு பொண்ணோட கன்சென்டோட வாங்கிக்கிட்டு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு செக்ஷுவல் ரிலேஷன் பண்ணியிருந்தா தட் ஆல்சோ அமௌண்ட்ஸ் டு ரேப்ன்ற மாதிரி டெஃபினேஷன் ஆகாது. ஸோ அந்த மாதிரி கேஸ் கூட போடலாம். இல்ல வேற ஏதாவது கூட சொல்லலாம். இப்ப 2 பேர் சும்மா என்ன போவானா கூப்பிட்டு போனாரு, என்ன தவறான பயன்படுத்துறாரு, என்னோட பாலியல் தொந்தரவு கொடுத்தாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப இவர் என்ன பண்ணுவாரு, இவர்கிட்ட என்ன சேஃப்டி இருக்கு? நாங்க லிவிங் டுகெதர் அக்ரிமெண்ட் 2 பேர்ட்ட இருந்ததுன்னா அட்லீஸ்ட் இல்லைங்க சார் நாங்க 2 பேரும் லிவிங் டுகெதர்ல இருந்தா பாருங்க, இதன் அடிப்படையில் தான் நாங்க 2 பேரும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு குறைஞ்சபட்சம் அந்த மாதிரி ஒரு பொய் கேஸோ ஒரு மிரட்டல் வந்து தப்பிக்கிறது இவருக்கும் பாதுகாப்பா இருக்கும். அதே மாதிரி சப்போஸ் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் போட்டுனான்னு வச்சுங்க, ஒரு பேச்சு 2 பேரும் ஒன்னா போற இடத்துல அந்த அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலேஷன் ஆயிடுது,
ஏதோ நடந்ததுன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஏதாவது ஆபரேஷன் பண்ணணுமா வாங்கணும்னா கைக்கு போற இடம் கொடுங்க. இப்போ வந்து என்ன சொன்னா உறவுக்கார மனைவி கூப்பிடுங்க, சொந்தக்காரங்க கூப்பிடுவாங்க. இல்லைங்க நாங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப் இருக்கோம், நான் கைத்து போறேன்னு போட்டா அவங்க ஏத்துப்பாங்கன்னா முடியாதும்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் அந்த சமயத்துல கூட இப்போ அவங்க அட்லீஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் இருந்தா பாருங்க நாங்க லிவிங் ரிலேஷன்ஷிப் தான் இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி காமிக்கணும். ஸோ இது மாதிரி இந்த அக்ரிமெண்ட்ன்றது வந்து இது ஒரு குறைஞ்சபட்ச கேரண்டி. உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, அது நாங்க 2 பேரோட சம்மதத்தோட தான் இருக்கு அப்படின்றத நீங்க காமிச்சீங்கன்னா நாளை பின்ன வேற ஏதாவது ஒரு ஃபால்ஸ் கேஸ், இப்போ உதாரணத்துக்கு 2 பேர் ஒரு லிவிங் ரிலேஷன்ல இருக்கிறாங்க, 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க, போற இடத்துல ஏதோ ஒரு ஒருத்தர் இறந்துட்டாரு, ஏதோ ஒரு இது இல்லை. இப்போ வந்து இப்ப அந்த அம்மா மேல ஒரு பொய்க்கு ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் தான் கெடுத்தா, இவன் தான் இவ்வளவு அந்த பையனை கூட்டிட்டு போய் ஏதாவது ரசம் முடிச்சு போட்டு வாங்கிட்டான், இவன் தான் கடத்திட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பொய் கேஸ் கொடுத்தாங்கன்னா அப்ப அந்த அம்மா கூட பிரச்சனை ஆகும். இப்போ இதே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருந்தா அட்லீஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் காப்பாற்றும். அந்த மாதிரி ஒரு காப்பாத்துற விஷயத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு நாங்க 2 பேரும் லிவிங் ரிலேஷன்ஸ் தான் இருந்தோம் அப்படின்றதுக்கு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்ன்றது உதவும். இல்ல உங்களுக்கு இடையில வச்சிருக்கிற போட்டோஸ் எதுவும், இல்ல உங்க 2 பேருக்கு இடையில கான்வர்சேஷன், வாட்ஸ்அப் கம்யூனிகேஷன் அது மாதிரி வரும். அது ப்ரூஃப் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. கோர்ட்ல நீங்க வந்து நீங்க 2 பேரும் சம்மதத்தோட தான் இருக்கிறீங்க, ஒரு 2 பேரும் இஷ்டத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்றதுக்கு உங்களால என்ன ஆதாரங்கள் சேகரிக்குமோ சேகரிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒன்னொன்னா சேகரிக்கிறது வந்து ஒரு கஷ்டமான விஷயம். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் ஒரு அக்ரிமெண்ட். இல்லைன்னா ஒரு வில்லு கூட எழுதி வச்சுங்க. சப்போஸ் நாளைக்கு நான் 2 பேரும் ப்ராப்பர்ட்டி வாங்குறோம், இந்த ப்ராப்பர்ட்டி சப்போஸ் நான் 2 பேரும் தான் சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம், எனக்கு அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு போகும், அவங்களுக்கு அப்புறம் எனக்கு ப்ராப்பர்ட்டி வரும், இப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டா கூட அந்த டாக்குமெண்ட் உங்களுக்கு கோர்ட்ல பொறுத்த வரைக்கும் உதவும். ஸோ கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனைன்னு வந்ததுன்னா டாக்குமெண்ட் தான் பேசும். ஸோ அப்படின்ற அது இல்லை, நீங்க வந்து நீங்க சொல்ற கான்செப்டுக்கே வந்து அந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் வச்சுக்கிட்டா கூட அது வந்து தட் வில் ஹெல்ப் யூ. இல்ல அந்த உறவுல இருக்கவங்க கேஸ்னா எங்களோட பிரச்சனைனா அந்த உறவுல இருக்காங்க லிவின்ல, அதுல ஒருத்தவங்க ஏற்கனவே திருமணம் ஆனவங்கன்னு வச்சுக்கோங்க, டிவோர்ஸ் ஆகாதவங்க, அவங்க இன்னொருத்தவங்களோட லிவின்ல இருக்கும்போது இதே மாதிரி அக்ரிமெண்ட் வந்துட்டு நடைமுறைக்கு இதுவா இருக்குமா? இந்த இவங்க 2 பேருக்கு இடையில சாத்தியமாகும். ஓகே, இப்ப இதுக்கு வந்து அக்ரிமெண்ட் தூக்கி நீங்க வெளியே ஓப்பனா போட்டு நாங்க 2 பேரும் தான் இருக்கிறது பெரிய பிரபலப்படுத்துறதுக்கு யூஸ் ஆகாது. இப்போ அப்படி பிரபலப்படுத்துறீங்கன்னா அது அவங்களுக்கு அகேன்ஸ்டா போகும்.